பிரான்ஸ் தொக்கு பண்றதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு மண் சட்டி எடுத்திருக்கேன். மண் சட்டியில தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். நம்ம ஒரு நான்வெஜ் சமையல் எது பண்றதா இருந்தாலும் அதுல பெருஞ்சீரகம் போட்டால் கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கும். அதனால பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா சூடாகி ஃப்ரை ஆனதும் அதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயத்தை நம்ம சின்னதாக கட் பண்ணி எல்லாம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டாதான் பிரான்ஸ் தொக்கு நான்வெஜ் தொக்கு எது பண்ணாலும் ஒரு டேஸ்டா இருக்கும். அதனால நான் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அது போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா 2 முழு சைஸ் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெந்ததுமே இதுல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து எண்ணெயில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போனதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி நான் அந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தக்காளி டக்குன்னு ஸ்மாஷ் ஆகும். அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி நல்லா வெந்து வந்ததும் அதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் கரி மசாலா பவுடர், இது தேவைப்பட்ட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட மசாலா எல்லாம் எண்ணெயில நல்லா ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் செப்பரேட்டா வந்ததுமே ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்க ப்ரான்ஸ் இதுல நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம போட்ட மசாலா எல்லாம் ப்ரான்ஸ்ல பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ல நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோன்னு உப்பு காரம் நம்ம செக் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டா இருந்தா நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல நல்லா மூடி போட்டு வேக வைக்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ப்ரான்ஸ்ல இருந்து தண்ணி எல்லாம் பிரிஞ்சு ப்ரான்ஸ் நல்லா வெந்து தொக்கு கண்டிஷன்ல அது வந்துடும். இந்த கண்டிஷன்ல நம்ம கொத்தமல்லியை சேர்த்து இறக்கணும்னா நம்மளோட ப்ரான்ஸ் தொக்கு அருமையான ப்ரான்ஸ் தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எளிமையான முறையில் நம்ம இந்த தொக்கு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.